ஒவ்வொரு ஆம்பளைகளும் வந்து வீட்டுக்கு வந்து ஒய்ஃப் வரும்போது நான் வந்து உன்னை இன்னொரு அம்மாவா பாக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அப்படி பாக்குறாங்களா இல்லையான்னு தெரியாது. ஆனா நாங்க ஒவ்வொரு ஒய்ஃபும் உங்க எல்லாத்தையும் நாங்க இன்னொரு பிள்ளையா பாக்குறோம். நாங்க பெத்தெடுக்கிற ஃபர்ஸ்ட் பிள்ளை நீங்க தான். அதுக்கப்புறம் தான் நீங்க கொடுக்குற பிள்ளைங்க எல்லாம். கல்யாணம் பண்ணிட்டு ஒய்ஃப் வந்தாலுமே ஸ்டில் ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்ட் இன்னொரு லேடி கிட்ட பேசுறது எவ்வளவு பொசசிவா இருக்குமோ இல்லையோ, இந்த கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தா அம்மா ஒய்ஃப் வந்த பிறகு அம்மாவுக்கு கண்டிப்பா பிள்ளை மேல பொசசிவ் இருக்கும். என்ன இதுதான் பண்ணணும், நீ காலையில எந்திரிக்கணும், கோலம் போடணும், இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை கூட எனக்கு சொன்னதில்லை. நீ என்ன சமைக்கிறியோ நான் சாப்பிட்றேன், எனக்கு ஓகே, இவங்களுக்காக நீ அவங்களுக்கு பிடிச்சதான் சமைக்கணும், நீ இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு ஒரு நாள் கூட எனக்கு அந்த மாதிரி ரூல் போட்டது கிடையாது. ஸோ அதனாலமோ என்னமோ நான் ரொம்ப ஹாப்பி ஒய்ஃபா இருக்கேன் இன்ன வரைக்கும். உங்களுக்கு பிடிச்ச நடிகர்ல இருந்து ஒரு வயசு கொடுங்க. அம்மா பிள்ளையாக இருப்பது தப்பு கிடையாது. அம்மா சொல்வதை முழுமையாக நீங்க வந்து கேட்டுட்டு பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதில் எது நல்லது கெட்டது என்று தீர்மானித்து அந்த பொறுப்புல நம்ம எல்லாருமே இருக்கணும். மனைவி நீ இன்னொரு அம்மாமான்னு சொல்றமே, அப்ப அம்மாக்கு கொடுக்கின்ற அந்த மரியாதையும் அந்த அன்பையும் ஏன் மனைவிக்கு கொடுக்க தவிர்க்கணும்? ஏன் அது ஏன் கம்மியாகுதுங்க? எங்க அம்மாடியாவ நீ கொண்டாட்டி அவங்க சொல்றதை கேளுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அது சொல்லவே வேணாம். நம் வாழ்க்கையை பகிர்ந்து நம் வாழ்க்கைக்கு உற்ற துணையாக வந்திருக்கும் நம் உறவை நாம் கொச்சைப்படுத்துவது கூடவே கூடாது. மனைவியை அம்மாவை சமமாக நடத்துங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன்.